எங்கே போகிறோன்னா எங்கே போகிறோம் அது கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்த சொல்லணும். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம சிஎம் சாரோட கடைசி படமான ஜனநாயக படத்துக்கு போகிறோம். ஆனால் எங்கன்னா நாமக்கல்ல இல்லை, சேலம் போகிறோம். சேலத்துக்கு படம் பார்க்க போகிறீங்களா அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம். நாமக்கல்லில் வந்துட்டு 3 தேட்டர் இருந்துச்சு. 3 தேட்டரில் 2 தேட்டர் இடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு தேட்டர் தான் இருக்குது. அந்த ஒரு தேட்டரில் டிக்கெட் எடுக்கவே முடியல. எப்போ போய் கேட்டாலுமே ஹவுஸ்ஃபுல்லு இதே தான் சொன்னாங்க. சரின்ட்டு எங்கள் சித்தி வீட்டு பொண்ணுங்கள்லாம் நாங்கள் சேலத்துக்கு போகிறோம்க்கா, அங்கே ஒரு தேட்டரில் வந்துட்டு எஃபெக்ட் சூப்பராக இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ அவங்க கூட நம்ம போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எங்களுக்கும் அங்கேயே டிக்கெட் போட்டுருங்கன்னு சொன்னோம். ஸோ அங்கேயே டிக்கெட் போட்டாங்க. இன்றைக்கி வந்து சாட்டர்டே, சண்டே தான் நமக்கு ஷோ. நாளைக்கு காலையில் 9 மணி to 9:30 ஷோன்னு சொன்னாங்க. நம்மளால் காலையில் எழுந்திரிச்சு அவ்வளோ சீக்கிரத்தில் பாப்பாவை கூட்டிகிட்டு போக முடியாதுங்கனால இன்றைக்கி நைட்டு எங்கள் அத்தை வீட்டில் போய் ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, எங்கள் அத்தை வீடு சேலம் தான். ஸோ அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு படத்துக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா என்னுடைய பழைய செல்லு கோவிந்தா என்னோட மொபைல் வந்துட்டு புட்டுக்குச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க செல்லு வந்து பாப்பாவோட மொபைலு. என்னோட மொபைல் வந்து நேற்று வந்துட்டு என்னாச்சுன்னா, நான் இப்போ பானிபூரி கடை வச்சுருக்கோங்களா, பானிபூரி கடைக்கு குழம்பு எடுத்துகிட்டு போகிறப்போ, ரசம் எடுத்துகிட்டு போகிறப்போ, பானிபூரி ரசமும் குழம்பு எடுத்துகிட்டு போகிறப்போ அதுக்குள்ளே தான் மொபைல் எடுத்து வச்சுட்டு போவேன். அப்படி கொண்டுட்டு போகிறப்போ அந்த மொபைலில் அந்த ரசம் பட்டுருச்சு. ரசம் பட்டதுக்கப்புறம் எடுத்து உதறக்கூடாதுங்களா, நான் எடுத்து உதறிட்டேன். உதறினால அந்த ரசம் வந்து அந்த செல்லு ஃபுல்லாக ஸ்பெட் ஆகி மொபைல் வந்து செத்து போச்சு. என்னோட மொபைல் செத்து போச்சு. அதில் வேறு எல்லா மெயில் ஐடி இருக்குது, இன்ஸ்டா ஐடி இருக்குது, யூடியூப் ஐடி இருக்குது, எல்லாமே அதில் தான் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு ஆல்ரெடி அந்த மொபைலை வந்து ஒரு தடவை வந்து டிஸ்பிளே போய் மாற்றியாச்சு. டிஸ்பிளே தான் போயிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை, டிஸ்பிளே தான் போயிருக்கு. ஆல்ரெடி ஒரு தடவை டிஸ்பிளே போய் மாற்றிட்டோம். இப்போ 2வது தடவை டிஸ்பிளே மாற்றணுமா? சரி, அல்லாமல் அது கேமரா குவாலிட்டி நல்லா இருக்காது. நான் வீடியோ எடுக்கிறதுனா எல்லாமே பாப்பா செல்லில் தான் வீடியோ எடுப்பேன். ஸோ கேமரா குவாலிட்டி அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் இவர் என்ன சொன்னார்னா, கம்முன்னு புது மொபைலே எடுத்துக்கோ, எதுக்கு சும்மா பழைய மொபைல் போய் நீ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம புது மொபைல் எடுக்க தான் போகிறோம். போயிட்டு மொபைல் எடுத்துகிட்டு வந்து சேலம் போகிறோம். சேலம் போயிட்டு நாளைக்கு நம்ம தளபதி சாரோட ஜனநாயக படம் பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதுதான் தளபதி சாரோட கடைசி படம். ஆனால் இதுதான் எங்கள் பாப்பாவுக்கு தேட்டரில் போய் பார்க்குற ஃபஸ்ட்டு படம். எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் சொல்லுவோம், நீ வந்து முத தேட்டருக்கு வந்தது நம்மளுடைய முதலமைச்சர் சாரோட படத்தை பார்க்க தான் நீ வந்த அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு மெமரியாக நாங்கள் சொல்ல போகிறோம். ஆனால் பாப்பா படம் எப்படி பார்க்க விட போகிறான்னு தெரில. அதெல்லாம் அப்படியே இந்த வீடியோவில் கண்டினியூவாக வரும் பாருங்கள். இப்போ மொபைல் என்ன மொபைல் எடுக்க போகிறேன்னு தெரியல. கேமரா குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மொபைல் தான் எடுக்க போகிறேன். நம்ம மொபைல் கடையில் போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் எடுக்கிறதுக்காக பூர்விகாக தான் போயிருந்தோம். பட் அன்றைக்கி எங்களால் மொபைல் எடுக்க முடியல. சாட்டர்டே நைட்டு மொபைலை பற்றி எல்லாம் விசாரிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அன்றைக்கி நைட்டு ரொம்ப அன்டைம், 8:30 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எப்படி லேட்டாக போகிறதுன்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு நாங்கள் நாமக்கல்ல கிளம்பி சேலம் வந்து சேரும்போதே மணி 10:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன் செஞ்சுருந்தாங்க. டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பாப்பா பாருங்கள் பேக் சைடில் விளாண்டுட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு எங்கள் அண்ணன் ஒரு படம் போட்டிருந்தான், செம்ம படம் அது. அந்த படத்தை பார்த்துட்டு நைட்டு தூங்க 2 மணி ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் கிளம்பி மூவிக்கு கிளம்பியாச்சு. சேலம் தேட்டர் கிடையாது, சேலத்துலேருந்து அவுட்டர் தான் தேட்ரு. சந்தா போயிட்டு இருக்கிறோம். யாரை நம்பி? இந்த கூகுள் மேப்பை நம்பி நாங்கள் சந்தா போயிட்டு இருக்கிறோம். கோமாளி படத்தில் வரும்ல ஒரு டைலாக், அந்த மாதிரி கூகுள் மேப் போய் சொல்லாதுடா அப்படிங்கிற கதை தான் ஆயிடுச்சு. வழியாக தேட்டருக்கு வந்துட்டோம். இந்த தேட்டர் தான். ஆமாம் காய்ஸ், இந்த தேட்டர் வந்து உள்ளே ரொம்ப அவுட்டரில் இருந்துச்சு. ஸோ எங்களால் கண்டே பிடிக்க முடியல. கூகுள் மேப்பில் போட்டால் அது இந்த கோமாளி படத்தில் போகும் பாருங்கள், சந்தா அந்த மாதிரி தான். ஏதோ சந்தெல்லாம் ரூட்டு காட்டுது. எனக்கு சந்துக்குள்ளே எப்படி தேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வேளையை எங்கள் அண்ணன் போட்டு கண்டுபிடிச்சி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க தேட்டருக்கு. நாங்கள் படம் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே தேட்டருக்கு போயிட்டு சீட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் படத்தையும் போட்டுட்டாங்க. செம்ம படங்க, சூப்பர் மாசு. லாஸ்ட் படம்னாலும் செம படம். வேறு லெவலில் இருந்துச்சு படம். ஒரு வழியாக படத்தெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். தேட்டரோட அவுட்ஃபிட் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஏசிங்க பயங்கர கூலிங்கு, பயங்கர குளிர்.
ஃபுல்லாக குளிர்லேயே தான் இருந்தோம் நாங்கள். அந்த படத்தை பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டை விட இந்த குளிர் எங்களால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு மறுபடியும் எங்கள் அத்தை வீட்டுக்கே போயிட்டோம். அவங்க மதியம் வந்துட்டு சாப்பாடு லஞ்சு ரெடி பண்ணியிருந்தாங்க, பிரியாணி. அதை சாப்பிட்டுட்டு ஈவினிங்கில் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். வந்துட்டு சரி மொபைல் எடுக்க போகலான்னு சொல்லி மறுபடியும் ஈவினிங் கடைக்கு போயிட்டு ஒரு வழியாக மொபைலும் எடுத்தாச்சுங்க. செம்ம மொபைலு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மொபைல் நான் எடுப்பேன்ட்டு. என்னுடைய ரேஞ்சுக்கு ரொம்ப அதிகம் தான், இருந்தாலும் நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால ஸோ இந்த மொபைல் எடுத்தாச்சு. இஎம்ஐயில் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒர்க்கில்